எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய மிகப்பெரிய பிரதானமான எதிர்பார்ப்பு வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், வேலை நல்ல விதமாக இருக்கணும், தொழில் நல்ல விதமாக இருக்கணும்ன்ட்டு. நம்ம முன்னோர்கள் தொழிலுக்காக பலவிதமான பரிகாரங்களும் பலவிதமான எந்திரங்களும் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு அற்புதமான எந்திரத்தை பற்றி தானுங்க இந்த பதிவில் ஆதாரபூர்வமாக விளக்கமாக விரிவாக சொல்கிறேனுங்க. பொதுவாக 7ஆம் நம்பர் அப்படின்னா அந்த 7ஆம் நம்பருக்கு பலவிதமான மகத்துவம் உண்டு. உலகமே பார்த்திங்கன்னா 7 உலகம், பிறவிகள் பார்த்திங்கன்னா 7 பிறவிகள், உலகத்துடைய அதிசயங்கள் பார்த்திங்கன்னா 7, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிசயங்கள் பார்த்திங்கன்னா 7, வானவெளியின் நிறங்கள் 7, சப்தங்கள் 7, ஸ்வரங்கள் 7, சொர்க்கம் 7, கண்டங்கள் 7. அதுபோக திருக்குறள் 1330, அதனுடைய கூட்டுத்தொகை 7, நதிகள் 7, மலைகள் 7, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் 7, உடம்புல இருக்கக்கூடிய அந்த துவரங்கள் 7. அப்போது இந்த 7ஆம் நம்பரில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மகத்துவம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் இந்த 7ஆம் நம்பருக்கும் நம்மளுடைய தொழிலுக்கும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈர்ப்பு கொடுத்துருக்காங்க. 7னா சுக்கிரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, வாஸ்தவம் தானுங்க. ஆனால் இந்த உலகமே 7க்குள்ளே தான் இருக்குது. வாரங்கள் 7, கிரகங்கள் 7. அப்போது அந்த 7ன்ற ஒரு விஷயத்தை வச்சு 7 குதிரைகள். குதிரை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வேகம். ஒரு பைக்கு வாங்குகிறோம் இல்லை காரு வாங்குகிறோம்னா எத்தனை ஹார்ஸ் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த குதிரைகள்னால் சூரியனுடைய அம்சம், 7 அப்படின்றது நமக்கு சுக்கிரனுடைய அம்சம். பொதுவாக இன்றைக்கி நிறைய கடைகள்லேயும் நிறைய வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். இந்த மாதிரி இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் நம்ம முன்னோர்கள் சொன்னது தானுங்க. ஆனால் இப்படி வைக்கிறது முறை கிடையாது. இது ஒரு பேப்பரில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஒரு குதிரைகள், 7 குதிரைகள், சரிங்களா? 7 குதிரைகள் ஓட்டம். நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக சொன்ன விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஜாதகம் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு நாம எழுத்து, நட்சத்திர நாம எழுத்துன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களா, உத்திராடம் நட்சத்திரத்தில், 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்க முடியும். அப்படி பிறந்த உடனே இந்த எழுத்துல தான் பேர் வைக்கணும்னு சொல்லும்போது அங்கே ஆரம்பிக்குது ஜாதகம், அங்கே ஆரம்பிக்குது ஜோதிடம். அப்போது நம்மளுடைய ஜாதக ரீதியாக செய்யக்கூடிய ஒரு எந்திரம் தான் நமக்கு பலன் கொடுக்கும். எடுத்த உடனே ஒரு 7 குதிரை ஓடுற மாதிரி நம்ம வச்சோம்னா இந்த கழுத படம் போட்டு எண்ணெய் பார் லாபம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதெல்லாம் விஷயம். நம்ம முன்னோர்கள் சொன்ன அற்புதம் இதுதானுங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு தெரியல. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் பின்னுக்கு வைக்கிறேனுங்க. இது ஒரு ஃபோட்டோ எடுத்து பின்னுக்கு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 7 குதிரைகள் முழுக்க பிரதிஷ்டம் பண்ணணும். செம்புலையோ அல்லது வெள்ளியிலையோ அல்லது இது பித்தளையிலையோ காரிகை தகடிலையோ அல்லது தங்கத்திலையோ ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி 5 லோகத்தில், ஐம்பொன்னுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த 5 யோகத்தில் ஏதாவது ஒரு உலோகத்தில் தான் இந்த எந்திரம் பண்ணணும். இந்த குதிரைகள் ஓடுறதை மட்டும் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டு கொடுத்தா, டிராயிங் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு கொடுத்தா அழகாக வரைஞ்சி கொடுத்துருவாங்க. அது இல்லை விஷயம். இதுக்குள்ளே 4 சக்கரங்கள் வரணும். இந்த 7 குதிரை செய்து 4 சக்கரங்கள் வரணும். தன சக்கரம்,
தொழில் ரீதியாக இருக்கிறது, அது போக உடல் ஆரோக்கியம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்கான சக்கரங்கள் வரணும். அப்படி செய்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நமக்காக உருவாக்கக்கூடியதாக இருக்கணும். நம்மளுடைய நட்சத்திரம் என்ன, நம்மளுடைய ராசி என்ன, நம்ம லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், லக்னத்துக்கு 10வது பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட முடியும். அதுக்கு தகுந்த மாதிரியான எந்திரங்கள் பண்ணால் மட்டும்தான் நமக்கானதே தவிர கடையில் போய் ஸ்ரீ சக்கரம் வாங்கிட்டு வரலாமா, சுதர்சன சக்கரம் வாங்கிட்டு வரலாமா, இல்லை இப்போ நான் கீழே போட்ட மாதிரி இந்த குதிரை படம் வாங்கிட்டு வரலாமா, இல்லை நீங்கள் இந்த கழுத படம் வாங்கிட்டு வரலாமா, இந்த கண்ணு மட்டும் வச்சு ஒரு படம் வரும் பாருங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாமா, 10 காசு புரோஜனம்ல பார்த்துக்கிடுங்க. ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் ஆதாரம் இருக்கணும். 2வது அது உண்மைத்துவம் இருக்கணும். இப்போ நான் ஒரு எந்திரத்தை காட்டினேன், இது பித்தளையில் தான் செஞ்சுருக்கிறேனுங்க, செம்புலையும் செய்யலை, தங்கத்திலையும் செய்யலை, வெறும் பித்தளையில் செஞ்சுருக்கிறேன். இது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 100% உறுதுணையாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. காசு பணத்துக்காக வியாபாரம் பண்ணுறன்றதை மட்டும் நினச்சிக்கிடாதீங்க. கடவுள் புண்ணியத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அது யாருக்கிட்டையும் நான் கெடுத்துக்க நான் விரும்பலை. இது உண்மைத்துவம், இதுதான் சரிதானுங்களா? இதுக்கான காஸ்ட்டு கூட 5 லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும். ஏங்க முழுசாக 5000 ரூபாய் கூட ஆகாதுங்க. முழுசாக 5000 ரூபாய் கூட இந்த எந்திரத்துக்கு கிடையாது. அப்படின்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஜோதிடம்ன்றது வியாபாரம் ஆகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அது அவங்களுடைய கர்மா. சரியா? உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எந்திரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் உங்களுடைய குலதெய்வம் பேர் இருக்கணும். உங்களுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்றது அந்த எந்திரத்தில் உங்களுக்கு இருக்கணும், அந்த விஷயம் இருக்கணும். உங்களுடைய தொழிலை பற்றியோ, உங்களுடைய நட்சத்திரமோ, உங்களுடைய ராசியோ, உங்களுடைய குலதெய்வம் பேரோ, உங்களுக்கான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு நிறைவு கொடுக்கும். சரியா? நம்ம முன்னோர்கள் தொழிலுக்காக மட்டும் எந்திரங்கள் சொல்லலை, திருமணத்துக்கு உண்டான எந்திரம், திருமண தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான எந்திரம், புத்திரபாகிய தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான எந்திரம், ஏகப்பட்ட எந்திரங்கள் இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அழகாக, அருமையாக, அற்புதமாக இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் கொடுத்துருக்காங்க. பல பேர் வியாபார ரீதியாக பயன்படுத்துகிறாங்க, அது அவங்களுடைய கர்மா. ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, நீங்கள் எங்கேருந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில், அதுவும் மெயினாக உங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் அடையணும்னா இந்த மாதிரி எந்திரங்கள் செம்பு தகட்டில் எல்லாத்தோட பெஸ்ட்டுங்க, தங்கத்தோட பெஸ்ட்டு இதுதானுங்க. செம்பு எந்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது உங்களுக்கு உகந்த நாள் அன்னைக்கு இந்த எந்திரத்தை செய்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வரைக்கும் எனக்கு அனுப்புங்க. உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்புங்க, நீங்கள் என்ன தொழில் செய்துக்கிட்டு இருக்குன்னு அனுப்புங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான இயந்திரம் நான் செய்து தரேன். முழுசாக 10,000 ஆகும், 50,000 ஆகும், 1 லட்சம் கிடையவே கிடையாது. முழுசாக 5,000 ரூபாய் ஆகாதுங்க. இதுக்கான செலவு 5,000 ரூபாய் கூட இல்லை. செம்பு, அதாவது பித்தளையில் செய்கிறதுக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் இதனுடைய எந்திரம். சரிங்களா? இது பியூர் பித்தளை. இந்த மாதிரி ஒரு எந்திரம் 100% உங்களுடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கும். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு நம்ம உடம்பு ரீதியாக இருக்கிற விஷயங்களுக்கு, அதாவது நோய் நொடிகளுக்கு எப்படி ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சக்கராஸ் 7 சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. அந்த சக்கரத்துக்கும் இந்த எந்திரத்துக்கும் கம்யூனிகேஷன் இருக்கணும். அந்த 7 அப்படின்ற விஷயங்கள் நான் இவ்வளோ நேரம் சொன்னது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு 100% மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இயந்திரம் இதுதானுங்க. இது பண ரீதியாக, காசு பண ரீதியாக, இந்த தொழில் ரீதியால் அதை நான் சொல்லலைங்க. இத்தனை நாள், இத்தனை வருஷம் இந்த விஷயம் நான் காட்டினதே இல்லை. சரிங்களா? இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேனுங்க. சரிங்களா? இந்த ரெடிமேட் அப்படின்ற ரூட்டுக்கு வேண்டாம். அப்படி எந்திரங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு உண்டான எந்திரம் என்னவோ அதை செய்துக்கிடுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரும். சரிங்களா? இந்த பதிவு எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த எந்திரங்களை பற்றி உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் ஒவ்வொரு எந்திரமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேனுங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இதில் எந்தளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்குது, இல்லை எந்தளவுக்கு இதில் உடன்பாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இதில் நாட்டம் இருக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டான எந்திரங்கள் நான் சொல்கிறேனுங்க. திருமணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும்,
பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடம் சரியாகிறதா இருக்கட்டும், சுயதொழில் செய்கிறதுக்காக இருக்கட்டும், கல்விக்காக இருக்கட்டும், கலைத்துறையில் சாதிக்கிறதா இருக்கட்டும், அரசியல் ரூட்டில் சாதிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எந்திரங்கள் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் அழகான முறையில் ஆதாரப்பூர்வமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாரம்பரியமாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் பதிவு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அடுத்தபடியாக இதை பற்றி நான் பேசலாமா பேச வேணாமான்றது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிதானுங்களா? நன்றிங்க. வாழ்க வளமுடன்.